ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது நல்ல ஒரு ஸ்கின் பிரைட்டனிங் க்ரீம் எப்படி வீட்டிலேயே நம்ம செய்ய போகிறது அப்படின்றது தான். ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணால் போதுங்க, உங்கள் ஃபேஸில் அவ்வளோ சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். 6 மாதம் பிராயம் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே இந்த ஒரு க்ரீம் யூஸ் பண்ணலாங்க. ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்கள் ஃபேஸில் உங்களுக்கு அவ்வளோ வித்தியாசம் பார்க்க முடியும். உங்கள் ஃபேஸில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரு க்ரீம் மட்டுமே போதுங்க. அதுவும் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க. அப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது மட்டுமே இல்லாமல் நம்ம எப்படி இந்த க்ரீம் பயன்படுத்தலாம் அப்படின்றது கூட பார்த்துடலாங்க. அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேர வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஸ்கின் பிரைட்டனிங் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காக வேண்டிட்டு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு 4 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன். ரேஷன் பச்சரிசி தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இது ரெடி பண்ணும்போது கம்மி குவான்டிட்டியிலே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கூடுதல் குவான்டிட்டியில் உங்களுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. அப்போ நான் 4 டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்து கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு 4 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறு கூட நம்ம சேர்த்து கொடுத்துடலாங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பயிரும் அது மாதிரி பச்சரிசியும் நம்மளோடது ஃபேஸை நல்லபடியாக கலர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. பிளாக்காக இருக்கிற ஸ்கின் டோன் ஒயிட் டோன் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு கலர் நமக்கு பெர்மனெண்ட்டாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பச்சரிசியும் அது மாதிரியே பாசிப்பயிரும் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போதான் நமக்கு இந்த ஊற வச்ச தண்ணி நம்மளோட க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் பண்ண முடியும். அப்போ நமக்கு ஒரு 4 ஹவர் டைமுக்கு இது ஊற வச்சிடலாங்க. 4 மணி நேரம் அப்படி இல்லைன்னா 5 மணி நேரம் வரைக்கும் நமக்கு இது ஊற வைக்கலாம். நான் இங்கே 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சேன். நல்லா ஊறிடுச்சுங்க. நம்மளோட பாசிப்பயிரும் அது மாதிரியே பச்சரிசியும் நல்லா ஊறி வந்துருச்சு. இனி நல்லா இதை நம்ம எடுத்து மிக்சியிட்ட ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாங்க. எவ்வளோ தூரத்துக்கு ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் மிக்சியோட சின்ன ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுக்க போகிறேங்க. நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை தான் ஓவராக ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலையும் லேப்டாப்பு டிவி இதெல்லாம் பார்க்குறதுனாலே கண்ணுக்கு கீழே எல்லாம் இந்த கருப்பு வர்றது அப்படின்றது. அதெல்லாம் போக்குறதுக்கும் பிம்பிள்ஸ் வந்த மார்க் போக்குறதுக்கும் ஃபேஸ் டேனான மார்க் போகிறதுக்கும் எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக நம்ம மிக்சியில் போட்டு பாசிப்பயிரும் பச்சரிசியும் எவ்வளோ தூரத்துக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாங்க. பாருங்கள், நம்மளோட பச்சரிசியும் அது மாதிரியே பாசிப்பயிரும் நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம நல்லா ஒன்று ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம க்ரீம் ரெடி பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு நல்லா ஃபைனாக அந்த க்ரீம் ரெடி பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டேஜில் ஃபில்டர் பண்ணுறோம். ஃபில்டர் பண்ணும்போது நீங்கள் நல்லா அடிக்கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இது அடுப்பில் வச்சு ரெடி பண்ணும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக வேண்டி நீங்கள் நல்லா அடிகனமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நல்லபடியாக இந்த மாதிரி நீங்கள் நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு பேஸ்ட் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாங்க. அப்போ தான் நம்ம ரெடி பண்ண மிக்ஸை நான் அடுப்பில் வச்சுட்டேன். ஃப்ளேம் ஆன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் நல்லபடியாக அதை மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். இந்த மாதிரி நல்ல ஸ்பீடாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா பச்சரிசியும் அது மாதிரியே பாசிப்பயிரும் சீக்கிரமாகவே அது திக்கு கன்சிஸ்டன்சியில் ஆயிரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி சீக்கிரமாக ஸ்பீடாக அந்த விஸ்க் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கொதி வர டைம்லேயே அது சீக்கிரமாகவே கட்டியாக ஆரம்பிச்சிடும். கைவிடாமல் நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இல்லைன்னா நமக்கு அது ரொம்பவே கட்டியாக ஆரம்பிச்சிடும். அது நமக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாகவே அது திக்காக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நம்மளோட மிக்ஸிங்க சீக்கிரமாகவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே உங்களுக்கு காமிக்கிறேன், இல்லைன்னா வீடியோட லெங்க் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிரும். பாருங்கள், நல்லா திக்கு கன்சிஸ்டன்சியில் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணி நான் ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட்டி ஒன்றும் இல்லாமல் இருக்கும். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அலோவேரா ஜெல் கூட ஆட் பண்ணி கொடுத்துடலாங்க. ஃப்ரெஷ்ஷாக அலோவேரா ஜெல் உங்கள் கையில் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு மிக்ஸை நான் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா ஒன்று பிளெண்ட் பண்ணி கூட எடுத்துட்டேன். இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளோட க்ரீமை ரெடி பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்பவே காஸ்ட்லியாக அவைலபிள் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கின் பிரைட்டனிங் க்ரீம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஸ்கின் பிரைட்டனிங் க்ரீம் நீங்கள் ரெகுலராக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கும் டேன் ஆனவங்களுக்கும் கண்ணுக்கு கீழே பிளாக் மார்க்கு ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காதுங்க. வித்தின் டேஸ்லேயே உங்களுக்கு அந்த ரிசல்ட் ஃபேஸில் ரொம்பவே விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிடும்.
ரொம்ப கலர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல பிரைட் கலராக ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், நல்ல பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் நம்மளோட ஸ்கின் பிரைட்டனிங் க்ரீம் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு க்ரீம் போதுங்க, உங்களோட ஸ்கின் எல்லாம் நல்லா பிரைட் ஆகி நல்ல கலராக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இந்த ஒரு க்ரீமை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாங்க. வெறும் 4 டீஸ்பூன் பச்சரிசி, 4 டீஸ்பூன் பாசிப்பயிரும், அது மாதிரி அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு ஸ்கின் பிரைட்டனிங் க்ரீம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேலஞ்ச் வைக்கிறீங்க, 1 வீக்கில் உங்கள் ஃபேஸில் அந்த ரிசல்ட் உங்களுக்கு விசிபிளாக பார்க்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஃபேஸ் பேக் அப்படி இல்லைன்னா க்ரீம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா, நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நைட்டு நீங்கள் ஒரு 1/2 ஹவர் டைமுக்கு இது ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒன்று டைட்டாக ஆரம்பிச்சிடும் இந்த ஃபேஸ் பேக்கு. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு படுத்துக்கோங்க. ஃபேஸில் எதுவுமே அந்த டைமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் செஞ்சு வந்துட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸே வராதுங்க. இனி பிம்பிள்ஸ் வந்த மார்க்கெல்லாம் உங்கள் ஃபேஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கூட ரிமூவ் ஆகி போயிடும். அது மட்டுமே இல்லாமல் கண்ணுக்கு கீழே இருக்கிற கருப்பு வளையம், அது மட்டுமே இல்லாமல் வெயிலெல்லாம் போகிறதுனால நிறைய பேரோட ஃபேஸில் டேன் ஆகிட்டுருக்கும். அதெல்லாம் போய் நல்லபடியாக கலர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த ஒரு க்ரீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங் க்ரீம் கூடங்க இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சேலஞ்ச் வைக்கிறேன், 1 வீக் உங்களுக்கு அந்த ரிசல்ட் விசிபிளாக உங்கள் ஃபேஸில் பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு க்ரீமை நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போட்டு தெரிய வைங்க. அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒன்று ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.